ஹாய் சொல்றீ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க வரோம் அப்படின்னா வந்து vlog இல்ல, இது ஒரு குக்கிங் தான். என்ன குக்கிங் பார்க்க போறோம் அப்படின்னா வந்து என் கையில வச்சிருக்கிறது வாழைத்தண்டு ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போறோம். வாழைத்தண்டுல மீன் ஃப்ரை அல்லது சைவ மீன் ஃப்ரை எப்படி பார்க்க போறோம். சைவ மீன் வறுவல் அது எப்படி பார்க்க போறோம், எப்படி பண்ண போறோம்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் வந்து ஒரு குட்டியான வாழைத்தண்டை வந்து இது குட்டியானதா இது? சரி. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி புதுசா நீங்க இப்பதான் செல்வா vlog சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கறதுல கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம வந்து அந்த ஏற்கனவே வெஜிடபிள் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி போட்டுருக்க. எதில் பண்ணி போட்டுருக்க? இல்லையா, வாழைக்காயில் செஞ்சு போட்டுருக்க. வாழைக்காய் மீன் வறுவல்னு போட்டதே இல்லை. போட்டிருக்கடி. வாழைத்தண்டில் போட்டதில்ல, வாழைக்காயில் போட்டிருக்க. வாழைக்காயும் போடல, வாழைக்காயும் போடல. இங்கே வா, இங்கே வா. இப்போ வந்து அது செல் எடுத்துட்டு வா. நீ இப்போ வா, நீ எடுத்துட்டு வா. நீ என்ன சேனல் ரன் பண்ணுற? இருங்க இருங்க. இல்லை, நீ என்னென்ன சமைச்சு செய்கிறோம், என்னென்ன ரெசிபி செய்கிறோம் அதெல்லாம் உனக்கு தெரியாதா? இப்போ பாருங்க, வெஜ் ஃபிஷ் ஃப்ரை செல்வா vlogs. ஒத்த கையிலே கேமரா வச்சுக்கிட்டு பண்ணி தான் ஆகணும். வெஜ் ஃபிஷ் ஃப்ரை செல்வா vlogsனு போட்டேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ வருது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் அசைவம் சாப்பிட மாட்டாங்க, சைவம் தான் சாப்பிடுவாங்க. அசைவம் சாப்பிடாதவங்களுக்கு சைவம் மாதிரியே நான் வந்து மீன் வறுவல் செய்ய போகிறேன். எப்படிடா மீன் வறுவல் செய்யறது அப்படின்னு நான் காட்டுறேன். இந்த 2 வாழைக்காயில தான் வந்து நான் இந்த வீடியோவையும் போய் பாருங்கள். இது 1 வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் மறந்துட்டா. இந்த வீடியோ அப்லோட் பண்ணி 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஓகே. எப்போ இருடி இரு மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லு. சரி, ஓகே, ரெடி. ஓ, அதை ஒத்துக்கணுமா? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து வாழைத்தண்டை வந்து சைடாக தான் கட் பண்ணிக்கணும். நான் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன், பார்த்தீங்களா? இந்த மாதிரி சைடாக தான் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒன்று கட் பண்ணிக்காம கிராஸா. கத்தி அவள் கல்யாண முனையில் வாங்கினது, அதான் வெட்ட மாட்டேங்குது. இந்த மாதிரி மீன் மாதிரி சைடாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் அந்த மாதிரி இதெல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சூப்பர். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நம்மளுக்கு இந்த நார் வரும் இல்லையா, அந்த நார் தேவையில்லை அப்படின்றக்காக இந்த மாதிரி இப்படி சொரண்டிங்கன்னா, கரண்டி வச்சு இல்லைன்னா ஸ்பூன் வச்சு இல்லைன்னா இந்த மாதிரி சொரண்டிங்க, கத்தியை வச்சு கூட சொரண்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நாரெல்லாம் வந்து வெளியே வந்துடும். அந்த மாதிரி நாரெல்லாம் வந்து எடுத்துருங்க. நான் சுரண்டி எடுத்துட்டேன், பார்த்தீங்களா? இந்த மாதிரி நாரெல்லாம் வந்துடும். நாரெல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி மூடி, ஏதாவது வாட்டர் பாட்டில் மூடி இல்லைன்னா இது வந்து நான் சாஸோட மூடி எடுத்து வச்சுருக்கேன். அந்த மூடியை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வச்சு இப்படி அமுக்க போகிறோம். அமுக்கியாச்சா? தாவி குதிக்கிற அமுக்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மிஷ் மாதிரியே வந்துருச்சு. என்ன ஒரு புத்திசாலித்தமா. இப்போ இதில் உள்ளதை எப்படி எடுக்கணும்னா இந்த கத்தியை விட்டு இப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா அது வேஸ்ட். அதை ஆண்டி வேஸ்ட்டாக கீழே போடுற. வாழைத்தண்டு சூப்பாவது வச்சு குடிக்கலாம்ல. சரி, அது அப்புறமேட்டு வச்சுக்கலாம். அப்போ கீழே கிடந்ததெல்லாம் பொறுக்கிட்டு வீடியோ பண்ணோம், எடுத்து சூப் வச்சு தருவியா? வாழைத்தண்டு சூப் வச்சோம்னா என்ன டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். பார்த்துக்கோங்க, குடும்ப பொம்பளைய எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணுறா. ஓ, நீங்கள் எதுவுமே வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. இது ரொம்ப அழுத்தமான இதாகிட்டுருக்கு, வர மாட்டேங்குது. மீன் கொஞ்சம் பிசர் அடிச்சிருச்சு. ஐயோ, ஒழிஞ்சே போச்சு. சரி, பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் வாய் மட்டும் ஓட்ட. யானிசா கீழே போடுற ஏதாவது வாழைத்தண்டு கூட்டு வைக்கலாம் நிஷா. வீடியோக்குள்ளாட்டி நம்மளாவது நீங்களாம் கூட்டு வச்சு. சரி, ஓகே, தெரியாமல் போட்டுட்டேன். இதை பாருங்கள், அடுத்தது வந்து சூப்பராக எடுத்துட்டேன். ஓகே, இப்போ வந்து 2 ஃபிஷ்ஷை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். 2 வாழைத்தண்டியில் வந்து நான் ஃபிஷ் மாதிரி ரோல் பண்ணி ஓட்டை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி நான் வந்து இன்னும் 4-5 வாழைத்தண்டை வந்து நான் அதே மாதிரி எடுத்துட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். சூப்பர். தண்டை வந்து சரி, வாழைத்தண்டை வந்து எனக்கு செல்வா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு. நான் அப்புறம் ஹோல் போட்டேன், அப்புறம் அவர் எனக்கு நறுக்கி கொடுத்தாரு. இப்போ 2 பேரும் சேர்ந்து அந்த தோலெல்லாம் அந்த நாரெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த வாழைத்தண்டில் வந்து நம்ம ஃபிஷ் மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். ஃபிஷ் மாதிரி எடுத்து நல்லா கழுவி வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், அதுக்கு தேவையானதுக்கு என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அதுக்கு தேவையான அளவு வந்து எண்ணெய், அதுக்கப்புறமேட்டு சால்ட்டு,
ஒரு ஆஃப் லெமனு, ஒரு பிஞ்ச் அரை பிஞ்ச் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து காஷ்மீர் மிளகாத்தூள், அப்புறமேட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 50 கிராம் வந்து கடலை மாவு, அதுக்கப்புறமேட்டு பச்சரிசி மாவு 2 ஸ்பூன் அளவுக்கு, மைதா மாவு வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு. இதான் தேவையான மாவு நிறையா போட்டியோ, இவ்வளோ மாவு இருக்கு. இவ்வளோ மாவு இருந்தால் என்ன வேஸ்ட்டாக தானே போகும், திரும்ப ஒன்றும் எதுவும் பண்ண முடியாது. ஒன்றும் ஏதாவது இப்போ பஜ்ஜி ஏதாவது போட்டுக்கலாம். சரி ஓகே, இப்போ அதில் வந்து உப்பு தேவையான அளவு வந்து நம்ம சேர்த்துடலாம். உப்பு சேர்த்தாச்சு. இந்த லெமனை வந்து நல்லா புழிஞ்சு விட்டுடலாம். இந்த லெமனை வந்து நல்லா புழிஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ தண்ணியெலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கொலன்னு இல்லாமல், நல்லா தண்ணியாக இல்லாமல், நல்லா கெட்டியாகவும் இல்லாமல், கட்டி இல்லாமல் நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ அந்த மாவெல்லாம் வந்து நல்லா வந்து பிசைஞ்சு வச்சாச்சு. கட்டி இல்லாமல், தண்ணியாகவும் இல்லாமல், திக் பேஸ்ட்டாக வந்து நம்ம கரைச்சி வச்சாச்சு. ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் வந்து கிண்ணத்தில் தான் எடுத்திருப்பேன். கிண்ணத்தில் எடுத்தோம் அப்படின்னா வந்து இந்த இதை போட்டு, இந்த வாழைக்காய் போட்டு நல்லா இப்படி மாவெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணால் எல்லாத்துலேயும் வந்து மாவு மிக்சர் ஆகாது. அதனால் நான் வந்து ஒவ்வொன்றா போட்டு, அதனால தான் நான் வந்து பிளேட்டில் எடுத்திருக்கேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம் நிஷா, மீன் வறுவல் மாதிரி ஆயிடுச்சுல்ல. சரி, எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்க. இப்போ பொரிச்சோம் அப்படின்னா இன்னும் சூப்பராகிடும். எல்லாத்தையும் வந்து நம்ம ஒவ்வொன்றா வந்து போட்டு அதே மாதிரி மசாலாவில் முக்கி நல்லா எடுத்து வச்சிடும். எண்ணெய் இன்னும் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனோடனே நம்ம போட்டு இன்னைக்கு எடுத்து போட்டிங்கன்னா தான் நான் தட்டில் எடுத்து வைக்க முடியும். இருங்க வரேன், ஒவ்வொன்றா தானே பண்ண முடியும். மாவு எல்லாத்துலேயும் அள்ளி போட்டுருக்கீங்க. நிஷா பயங்கரமான செஃப் ஆகிட்டா. ஆமாம், ஷேஃப். ஷேஃப் உள்ளடி. ஷேஃப் என்னது? ஷேஃப். சரி, ஏதோ ஒன்று. இந்த வித்தியாசமான டிஷ்ஷை நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. ஏன்னா நிஷா இருங்க இப்போவே சொல்லக்கூடாது நிஷா. சாப்பிட்டு நம்ம தின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்லுவோம். நீ தின்னு பாரு, எனக்கு வயிறு சரியில்லை. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் சொல்லிட்டேன் காலையில இருந்து வயிறு சரியில்லை எனக்கு. வயசு இருந்தாலும் சரி எனக்கு தெரியாது. நான்லாம் நான் வந்து மீன் கறி முட்டை அதுதாங்க நம்மளுக்கெல்லாம் இதெல்லாம் முட்டை பால் பால். ஆமாம், பால் நினைப்பு வருது. போய் ஒரு டம்ளர் பால் கிடைக்கும். எனக்கு டீ காஃபிலாம் சாப்பிட்ற பழக்கம் இல்லை. ஒன்லி மில்க் மட்டும்தான். அதான் ஹெல்த்தி கூட. வாசி பேசிகிட்டே இருப்பேன், அப்புறம் அங்கே பாய்ச்சிடும் என்ன. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த வாழைக்காயை எடுத்து இப்படி தனியாக வச்சுட்டு இந்த தண்ணியை வந்து எடுத்து ஊற்றிட்டு பிளேட்டை வந்து காலியாக கொண்டு வந்துடுவார் நம்மளுடைய செல்வம். கொண்டு வந்துட்டீங்களா? நல்ல பிள்ளை வேலையெல்லாம் செய்றீங்க. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபிஷ் அந்த இதை போட்டு பொரிச்சு எடுத்துருக்கோம். ஆகா, மீன் பொரியிற மாதிரியே புரியுது நிஷா. அப்படியா? சொல்லவே இல்லை. அழகா இருக்குங்க இல்லை? பார்க்கறது உண்மையிலே மீன் பொரியிற மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்கு. நல்லா ரவுண்டா. ஹேய், செம்மையாக பொரியுதாரே. நம்மளுடைய வாழை தண்டு ஃபிஷ் ஃப்ரை. பொரியட்டும், அப்புறம் போடலாம். எல்லாம் ஒட்டிக்க போகும். இது வந்து ரொம்ப ஹார்டாக வந்து நறுக்கிறாதீங்க. இந்த மாதிரி மெல்லிசாக நறுக்குனா தான் நம்மளுக்கு வந்து கடிச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் நல்லா பெருசாக நறுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இதில் பஜ்ஜியில் போட்டு இந்த மாவில் போட்டு நம்ம எடுக்கல. உள்ளே வந்து மெல்லிசாக இருந்தால் தான் வேகும். ஹார்டாக இருந்துச்சுன்னா வேகாது இல்லையா, அதுக்காக தான். வேகறதுக்கு இல்லைன்னா ரொம்ப டைம் ஆகும். உப்பு இருக்கான்னு பார்த்தியா மாவில்? பார்த்துட்டேனே. சரி ரைட். சரி, இப்போ எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டு பார்ப்போமா எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் கேசரி பவுடர் சேர்த்துருந்தா நல்லா இன்னும் கொஞ்சம் இதாக இருந்திருக்கும். கேசரி பவுடர் தான், அதுக்கு தான் நம்ம வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துட்டேமே, அதுலேயே வந்து கலர் கொடுக்கும். கலர் இல்லாத மாதிரி இருக்கு. இந்த கலர் வந்தா சரி ரைட். சரி, எல்லாத்தையும் பொரிச்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரி. வாழைத்தண்டில் நம்மளுடைய ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக வந்து ரெடி ஆயாச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. சூப்பராக நல்லா மொறு பொசு பொசுன்னு இருக்கு. இப்போ வந்து சாப்பிட்டு பார்த்து சொல்லுவா. சாப்பிடு ஒன்று. நீ எப்படி இருக்குன்னு நீ செஞ்ச பிடிக்காதுன்னு பானா சாப்பிட்றீங்கிற ஒன்று சாப்பிட்றதெல்லாம் என்ன பிடிக்காது. வாழைத்தண்டு என்ன விஷமா? பிடிக்காதுன்ட்டு அங்கிட்டு போய் செவட்டி எடுக்க போகிற. நல்லா இருக்கா? உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கா? உள்ள நல்லா புசு புசுன்னு அப்படி இருக்குன்ற ஃபிஷ் ஃப்ரை நிஷா செஞ்சு கொடுத்துருக்கா. ஃபிஷ் ஃப்ரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாழைத்தண்டு ஃபிஷ் ஃப்ரை. வாழைத்தண்டு ஃபிஷ் ஃப்ரை
எண்ணெய் வேறு கொதிக்க ஆனால் உண்மையிலே பார்க்குறதுக்கு ஃபிஷ் மாதிரி தான் இருக்குது, ஃபிஷ் ஃப்ரை மாதிரி தான் இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறது கரெக்டாக வருதான்னு பார்ப்போம் டேஸ்ட்டு. இப்படி கடிச்சு விட்டுலாம் போட்டு வச்சுருக்க. இதெல்லாம் இப்போ கடிச்சு பாருங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னா வாழைத்தண்டோட டேஸ்ட்டே இல்லாத அளவுக்கு அப்படியே மெர்ஜ் ஆயிடுச்சு. மீன் மாதிரி இருக்கும், ஆனால் மீனில் வந்து முள் இருக்கும், இதில் வந்து முள் இல்லை. அந்த ஒரே ஒரு காம்பினேஷன் மட்டும்தான் நல்லா இருக்கு. முருங்காய் பஜ்ஜி மாதிரி இருக்கும். அதுதான் நானும் சொன்னேன். நல்லா ஒன்றுக்கு போகிறதால நல்லா போங்க. நீர் கடுப்பெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கா வாழைத்தண்டு. ஏன்னா இது நீர் சத்து இல்லை, அதிகமாக நீர் சத்து. குழந்தைங்கலாம் வாழைத்தண்டு கூட்டு செஞ்ச அளவுக்கு இந்த இதெல்லாம் செஞ்சால் நான் சாப்பிடாது. காய்கறி மாதிரி கூட்டு செஞ்சு குழம்பு வச்சு அந்த மாதிரிலாம் செஞ்சால் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வாழைத்தண்டில் குழந்தைங்களுக்கு வந்து நல்லா மொறு மொறுன்னு செஞ்சு கொடுத்தா பிடிக்கும். துளி கூட வாழைத்தண்டோட பச்சை வாசனையே இல்லை, அப்படி இருக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஆமாம், டேஸ்ட்டாக இருக்குன்னு இதோட 5வது இது உள்ளே போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை 2 தான் கிடச்சேன். அப்படி இருக்கு. ஓகே, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. 100% நான் கேரண்டி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் நல்லா இல்லைன்னு சொல்லிடுவேன். அற்புதமாக இருக்கும். கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாபா, வாழ்க தமிழ். பாய், வாழ்க தமிழ். சூப்பராக இருக்கும்.